தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அன்பு சிலராவும் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு புனிதருக்கும் கடந்த கால வாழ்வு உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்கால வாழ்வு உண்டு என சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். வரலாறு எப்படி இரண்டாக பிரிக்கப்பட்டதோ, கிமு கிபி என்று, கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று பிரிக்கப்பட்டதோ, அதை போலவே ஒவ்வொரு புனிதருடைய வாழ்வும் இயேசுவின் அனுபவத்தை பெறுவதற்கு முன், இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பின் என்கின்ற அந்த நிலைக்கு மாற்றப்படுகின்றது. இயேசுவின் அனுபவமே சாதாரண மனிதர்களை அசாதாரணமான மனிதர்களாக மாற்றி புனிதத்துவத்திலே ஆண்டவருடைய மாட்சிமையிலே பங்கெடுக்க செய்கின்றது. அன்பு சகோதரமே, திருச்சபையின் ஆதி திருச்சபையினுடைய இருபெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் பேதுருவும் யோவானும். யோவான் புத்தகம் 21 15 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, நேற்றைய நற்செய்தியில் பேதுருவை இயேசு எப்படி மீண்டும் அழைத்தலை கொடுத்து அவருக்கு தன்னை பின்தொடர்கின்ற ஆசிரை கொடுத்து தன் அன்பு செய்வதை வெளிப்படுத்தினார். அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற குற்ற உணர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் எடுத்து போட்டார். அதே போல இன்று மற்றொரு தலைவராக இருக்கின்ற யோவானை பற்றி நற்செய்தி எடுத்துச் சொல்லுகின்றது. யோவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இயேசுவின் அன்பு சீடர் என்ற ஒரு வார்த்தையும், இயேசுவினுடைய அந்த இராவுணவின் பொழுது அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவருமை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்கின்ற உரிமையும் பெற்றிருந்த சீடர் என்று யோவானை பற்றி சொல்லப்படுகின்றது. அன்பு சீடர் என்று சொல்வதற்கு காரணம், இவருடைய நற்செய்தியிலும் இவருடைய திருமுகங்களிலும் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 81 முறை அன்பு என்கின்ற வார்த்தையை, இறை அன்பை பற்றியும் பிறர் அன்பை பற்றியும், அன்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அன்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக தன்னுடைய நற்செய்தியும் கடிதங்கள் எழுதியிருக்கின்றார். மேலும் இவருடைய வாழ்க்கையினுடைய இயேசு அனுபவத்திற்கு முன்னால், இயேசு அனுபவத்திற்கு பின்னால் என்று சொல்லி பிரித்து பார்க்கின்ற பொழுது, மார்க்கு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தை படிக்கின்ற பொழுது, இவருக்கு இயேசு ஒரு பெயரிடுவார், போவனேர் கேசு, அதாவது இடியின் மக்கள். யார் யாரையும்? இவருடைய யோவானையும் அவருடைய சகோதரர் யாக்கோப்பையும் பார்த்து. ஏன் அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கையில் எந்த காம்ப்ரமைஸ், சமரசத்திற்கும் இடம் கொடுப்பவர்கள் அல்ல. வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்வார்களே, அதை போல தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தவர்கள். யோவான் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுதும் அவருடைய கடிதங்களை பார்க்கின்ற பொழுது இது மிக தெளிவாக இருக்கும். ஒளியும் இருளை குறித்து பேசுகின்ற பொழுது, ஒளியின் மக்களாக இருக்கிறீர்களா, இருளின் மக்களாக இருக்கின்றீர்களா, அல்லது மீட்கப்பட்டவர்களா, மீட்கப்படாதவர்களா, ஆண்டவருடைய மக்களா, சாத்தானுடைய பிள்ளைகளா, இதில் இரண்டிலும் வேறுபடுத்தி காட்டுபவராகத்தான் இருக்கும். ஆக தன்னுடைய நற்செய்தியிலே இந்த எந்த ஒரு சமரசத்திற்கு இடம் கொடுக்காமல், ஒன்று கடவுள் பக்கம் அல்லது சாத்தான் பக்கம் என்கிற நிலையிலே என்பதை பற்றி தான் யோவான் பேசியிருப்பார். ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனிதனாக, ஒரு தீவிரமான ஒரு மனிதனாகத்தான் யோவான் முதலிலே இருந்திருக்கின்றார். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் பிறந்தது. இப்படி இருந்த இடியின் மக்கள் என்று சொல்லப்பட்ட யோவான் அன்பு சீடராக மாற்றப்படுகின்றார். அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 2 காரணங்களை நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, இயேசுவோடு நெருக்கமாக இருந்ததால், இயேசுவோடு நெருக்கமாக நடந்ததினால அவருடைய குணாதிசயங்கள் இவரிலே கடந்து வர ஆரம்பித்தது. அதாவது சொல்வார்கள் அல்லவா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன் என்று சொல்லி. நம்முடைய நட்பை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒளியாகிய இறைவனோடு இணைந்ததினாலே இவரிலிருந்த இருள் அகன்று போயிற்று, இவர்களில் இருந்த இருள் கலைந்து போயிற்று, இவரும் ஒளியால் நிறைக்கப்பட்டார். ஆக முதல் காரணம், இயேசுவோடு நெருங்கி இருந்ததால், அவருடைய எல்லா நிலைகளிலும் அவரோடு தொடர்ந்து நடந்ததினால இவர் வாழ்விலே
இடியின் மகனாக இருந்தவர் அன்பு சிலராக மாற்றப்பட்டார். இரண்டாவதாக, அன்னை மரியை தன்னுடைய இல்லத்திலும் தன் வாழ்விலும் ஏற்றுக்கொண்டதால், யோவான் புத்தகம் 19:26 படிப்பதை போல, அன்று முதல் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி. ஆக இவருடைய அன்பு சிலராக மாறுவதற்கு இரண்டாவது காரணம், அன்பை அடித்தளமாக கொண்டு அன்பை மட்டுமே இந்த உலகிற்கு இயேசுவின் வழியாக கொடுத்த அன்னை மரியை தன்னுடைய வாழ்விலும் தன்னுடைய இல்லத்திலும் ஏற்றுக்கொண்டதினால், எந்த இல்லத்தில் அன்னை மரியால் அடியெடுத்து வைக்கின்றாரோ அந்த இல்லத்திலே இறைவனுடைய மாட்சிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். யோவான் மரியாளை, தாய் மரியை தன்னுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொண்டார். எனவே அவருடைய வாழ்விலே மாற்றம் பிறந்தது. இயேசுவை அனுபவிக்க முடிந்தது. இயேசுவின் அன்பு சிலராக மாற முடிந்தது. அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே இயேசுடைய அன்பு சிலரை பற்றி சிந்திக்கிற நாளிலே நம்முடைய கடந்த கால வாழ்விலும் கூட இந்த யோவானை போல இடையின் மக்களாக வாழ்கிற நிலை இருக்கலாம், அல்லது பாவத்தை சார்ந்த வாழ்வாக இருக்கலாம், அல்லது நம்முடைய கடந்த கால வாழ்வு இயேசுவுக்கு உகந்த வாழ்வாக இல்லாமல் இருந்து இருக்கலாம். ஆனால் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசுடைய அன்பு சிலராக மாறுவதற்கு. அதற்கான வழியும் இன்று நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். ஒன்று, அவரில் நெருக்கமாக இருப்பது. அவர் நெருக்கமாக இருப்பதற்கு நமக்கு பயன்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சாதனம் நற்கருணை, கல்வாரி பலி. ஆண்டவருடைய பலியிலே பங்கெடுப்பது, நற்கருணை ஆண்டவரை உண்டு அவரோடு இணைந்து இருப்பது, நம்மையும் அவரையும் பிரிக்கின்ற காரியங்களை விலக்கி பாவங்களை விட்டு புது வாழ்விலே அடியெடுத்து வைப்பது. ஆக நாம் இயேசு அன்பு சிலராக மாறுவதற்கு இயேசுவின் அருகிலே இருக்கணும். அடிக்கடி நற்கருணை சந்திப்பு, அடிக்கடி திருப்பலியிலே பங்கெடுப்பது, முடிந்த அளவிற்கு ஆண்டவரை நற்கருணையிலே உண்டு மகிழ்வது, அருட்சாதனங்களிலே பங்கெடுப்பது, அவரோடு நெருங்கி இருக்கின்ற அந்த வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்னை மரியை நம்முடைய உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் ஏற்று அவரோடு இணைந்து வாழ்கின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது நாமும் இயேசுவின் அன்பு சிலராகவும் நம் வாழ்க்கையிலும் மாற்றம் பிறக்கும். நம் வாழ்க்கையிலும் இறைவன் நேசிக்கின்ற, இறைவனால் நேசிக்கப்படுகின்ற மக்களாக நாம் மாறுவோம். அருள் வேண்டுவோம். ஆமேன். என்னை அழைத்து அன்பில் வளர்த்த இயேசுவே, உன் உறவில் வாழ உயிரை தந்த தெய்வமே, தாயின் கருவிலே என்னை தெரிந்தவா, உள்ளங்கையிலே என்னை பொறித்தவா, என் வாழ்வும் என் உயிரும், என் வாழ்வும் உயிரும் உனக்கே இயேசுவே.